பார்க்கலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணி கடாய் சூடு பண்ணிடலாம். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. வந்து நல்லா பச்சரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அந்த அரிசியை சேர்த்துடலாம். பேலன்ஸ் அரிசி தான் இதுவும். நல்லா வறுக்கணும் அரிசியை. இப்போ வந்து அரிசி நல்லா வறுத்தாச்சு. இப்போ பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் வறுக்கணும். அது கூட ஏலக்காவும் சேர்த்து வறுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ குட்டி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிடலாம். நல்லா இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். நல்லா பவுடர் பண்ணதை இதில் சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்க அரிசியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரிசி எல்லாத்தையுமே நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. சேர்த்துடலாம். நல்லா பவுடர் ஆச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு பாகு எடுத்துடலாம். அடுப்பு ஆன் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு தண்ணி சூடானோன்னு வெல்லத்தை சேர்த்துடணும். நல்லா இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா கரையட்டும். கரைஞ்சி நல்லா ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். பாகு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இப்படி வரணும். ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. அப்படி இருக்கணும். சூடாக இருக்கு. இப்போ ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இன்னைக்கு வந்து நான் நட்ஸு சேர்க்காம லிட்டில் ஆர்ட் சாக்லேட் சேர்த்து பண்ண போகிறேன். சாக்லேட் எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி லட்டோட சேர்த்துக்கணும். இப்போ நல்லாவே ஆறட்டும். சூடாக இருக்குது. இப்போ கை வச்சு மாவு பிசைய முடியாது. ஆறணுன்னு சேர்த்து உண்டை பிடிச்சிடலாம். இப்போ வந்து இந்த பவுடர்
சாக்லேட் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடணும். ஏலக்காய் தனியாக பவுடர் சேர்க்காம அரிசி பொட்டுக்கடலை கூட ஏலக்காயும் சேர்த்து வறுத்து பவுடர் பண்ணனால நல்ல வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக துளியோண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். லைட்டாக சூடாக இருக்கும்போதே ஸ்பூன் வச்சு கலந்து விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விடணும். தண்ணி ஆகிருச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. சூடு ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சூடு ஆறட்டும்.